கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நிறைய பேர் இன்னைக்கு காலையில் இன்றைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, பெரிய கம்பெனி, பெரிய ஸ்தாபனம், என்ன கேட்க போகிறாங்களோ, இது ஒரு பெரிய பதவி, இதுக்கேற்ற தகுதி எனக்கு இருக்கா தெரியல. பெரிய இடத்துல இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த குடும்பத்தில் நான் வாழ்க்கைப்படுறதுக்கு எனக்கோ என் பிள்ளைக்கோ தகுதி இருக்கா அப்படின்னு சிலர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. பெரிய தேசத்துக்கு இன்னைக்கு விசா இன்டர்வியூ, இதுக்கு போகிற அளவுக்கு எனக்கு லாங்குவேஜோ தகுதியோ இருக்கோ எனக்கு தெரியலை. என்ன சொல்ல போகிறனோ, என்ன செய்ய போகிறனோ, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறனோ இந்த விசா இன்டர்வியூவில் நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்காக வேண்டி ஒரு நல்ல வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்கு. இதுக்காக முயற்சி எடுக்க போகிறேன். ஒரு பக்கத்தில் பயமாக இருக்குது, என்ன செய்ய போகிறேன்னு தெரில. காலையில் ஏதோ ஒரு காரியத்தை பிளான் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இது போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அன்னைக்கு கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க, இவ்வளோ பெரிய மோசமான இவ்வளவு தீவிரவாதிகளான அந்த மீதியானுடைய கையில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி மீட்டு வெளியே கொண்டு வர முடியும்? இது ஒரு பெரிய முடியாத காரியம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறவர் நான் தானே, நான் உன் கூட வந்து பெரிய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்கு போகிறதுக்கு யோசித்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சு அவர் மேல் நம்பிக்கையா நீங்கள் பாட்டு கடந்து போங்க. கையில் இருக்கிற பலத்தோட போங்க, கையில் இருக்கிற பணத்தோட போங்க, கையில் இருக்கிற அபிஷேகத்தோட போங்க, இருக்கிற திறமையோட போங்க. உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா. திரும்பி வரும்பொழுது வெற்றியோட வருவீங்க. அது என்ன காரியமாக நீங்கள் போனாலும் சரி, திரும்பி வரும்பொழுது எப்படி கிதியோன் வெற்றியோடு திரும்பி வந்தானோ அதே போல வெற்றியோட திரும்பி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் எவாஞ்சலின் சோஃபியா ஃப்ரம் நாகர்கோயில், என்னுடைய மகள் ஆன்லின் ஜாஃபிக்கு திருமணம் நடக்காமல் ரொம்ப வருஷமாக தடையாக இருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் நாகர்கோயில் ஜபகோபுரத்திற்கு வந்திருந்த போது தனி ஜபத்தில் குடும்பமாக கலந்து கொண்டு ஜபித்து கொண்டோம். மகளுடைய திருமணத்திற்காக ஜபித்த போது, நேர்த்தியான இடத்தில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு, இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை கட்டி எழுப்பி உன் வேலைகள் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜபித்தார். அந்த ஜபத்திற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு ஏற்ற நல்லதொரு மணமகன் அமைந்து 14/7/2025 அன்று சிறப்பாக திருமணம் நடந்தது. மகளும் மருமகனும் குவைத் தேசத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கிதியோனுக்கு உத்தரவாதம் கொடுத்து அவனை வெற்றியடைய செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அதே மங்கள வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலும் வெற்றியை தருவீராக. தோல்விகள் வெற்றியாய் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய சுமைகள் இனி ஆசீர்வாதமாய் மாறட்டும். கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு நல்ல தாளந்துகள், திறமைகளை கொடுத்து வேலை செய்கிற இடத்துல உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுத்து பெரிய ப்ராஜெக்டுகளை இவங்களை நம்பி கொடுத்து இவங்க மூலமாக அதை நிறைவேற்றி கொடுத்து பெயரையும் புகழையும் தருவீராக. இவர்களுக்கு நல்ல ஊழிய அனுபவங்களையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன காரியமாக என் பிள்ளைங்க போகிறாங்களோ, அது மாப்பிள்ளை பார்க்க போனாலும், பொண்ணு பார்க்க போனாலும், இல்லைன்னாச்சுன்னா மெடிக்கல் விஷயமா போனாலோ, ஆஸ்பத்திரிக்கு போனாலோ, போயிட்டு திரும்பி வரும் பொழுது என் பிள்ளைகள் வெற்றியோடு வரட்டும். ஒருவேளை கோர்ட்டுக்கே என் பிள்ளைங்க போனால் கூட திரும்பி வரும் பொழுது வழக்கில் வெற்றியோடு திரும்பி வரும்படிக்கு மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயம் நடக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.